வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கறியை வச்சு ஒரு உப்பு கண்டம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி வருஷப்பருப்பு அந்த மாதிரி டைமில் வீட்டில் வந்து ஆடு வளர்ப்பாங்க. அதனால் கடா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கறி வந்து நிறைய மீந்துடும். அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த பந்தம் கொடுத்துப்போம். அதுலேயே நிறைய கறி வந்துடும். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அதனால் அதை உப்பு கண்டமாக போட்டு வச்சுப்பாங்க. அந்த உப்பு கண்டம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மசாலாலாம் தடவி அழகாக காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. அதை வந்து நல்ல ஒரு பானையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எப்போ தேவையோ அப்போ எடுத்து குழம்பு வச்சுப்பாங்க. இப்போ நம்ம அந்த உப்பு கண்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ உப்பு கண்டம் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் 225 கிராம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 1 கிலோ உப்பு கண்டம் போட போகிறோன்னா ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் 150 கிராம் கிட்டத்தட்ட வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே இங்கே இருக்கட்டும். நம்ம மட்டனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம பைண்டிங் பண்ணுற நூல். இதில் தான் நம்ம கோர்க்க போகிறோம். எப்படி கோர்க்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பழைய சால் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அந்த கறியை வந்து நல்லா சுற்றி மூடி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும். பாருங்கள், இது 6 கிலோ மட்டனு. நம்ம 6 கிலோ போட்டால் 2.5 கிலோ வருமா இல்லை 3 கிலோ வருமானு தெரியல. நமக்கு காய ரொம்ப கம்மியாயிடும். இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் வாங்கலாம். நம்ம எலும்பு இல்லாமல் வாங்கினா 1 கிலோ 750 ரூபா. நான் கடையிலேயே வாங்கும் போது எலும்பை கட் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம உப்பு கண்டத்துக்கு முதல்ல வந்து நம்ம கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து நல்லா கழுவிடலாம். இந்த தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம செடிக்கு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வெயில் சீசனில் தான் இந்த உப்பு கண்டம் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க முடியும். இது வந்து குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தாலும் சரி, தொக்கு மாதிரி வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 அலசு அலசிடுங்க. பாருங்கள், அந்த மட்டன் கழுவின தண்ணியை ரோஸ் செடி, செம்பருத்தி செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஊற்றிடலாம். பூ வந்து நல்லா பூக்கும். இப்போ இந்த கறியை வந்து நல்லா கழுவியாச்சு நம்ம நிழலில் போய் உட்காந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காய ரொம்ப குட்டி ஆகிடும். இந்த மட்டனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இப்படி ஒரு அளவாக நீங்கள் வெட்டிக்கங்க. இது சுருங்க ரொம்ப சின்னதாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு காயும். பாருங்கள், கொஞ்சம் கொழுப்பெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. கொழுப்பெல்லாம் இருந்தால் நமக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி வரும். பாருங்கள், இந்த உப்பு கண்டம் வந்து நமக்கு கடையில் கூட கிடைக்குது. மட்டன் கடையிலையே கிடைக்குது. பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 2800 ரூபாயா. 1 கிலோ உப்பு கண்டம் வந்து 2800 ரூபா அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு சுத்தமாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடையில் அவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பாருங்கள், நான் கிட்டே இருந்தே தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அப்படியுமே நமக்கு வந்து இவ்வளோ ஜவ்வு அதெல்லாம் வந்து போட்டுடுறாங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் நம்ம இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம்.
நல்லா நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷமாவது இதை பிணைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம காய வைக்கும் போது அந்த வாடை வராமல் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க, இதை நல்லா இப்போது கலந்தாச்சு. இதை நம்ம ஊசி நூலில் கோர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 4 பட்டையாக இந்த நூலை வந்து போட்டிருக்கேன். நல்லா வந்து 4 பட்டையாக போட்டு கொஞ்சம் லென்த்தாக வந்து அதை இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த நூலை போட்டுட்டு நம்ம அந்த கறியை வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கோர்த்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கிட்டே வாங்க. இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி, ரொம்ப கிட்ட கிட்ட இல்லாமல் இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம கடைசியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கறியை இப்போ நம்ம காய போடலாம். இதில் வந்து நம்ம கட்டிடலாம், அப்போ தான் வந்து நிற்கும். ஒரே ஒரு முடி போட்டு வைங்க, சாயங்காலம் அப்போ தான் அவுக்க முடியும். இந்த மாதிரி சுருக்கு முடி போட்டு வைங்க. நம்ம சாயங்காலம் எடுக்கும் போது எடுத்துக்கலாம். இங்கே பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் இந்த இது மேலே கிளிப்பு போட்டுக்கோங்க. இந்த சாலை வந்து இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க. பழைய சாலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்படி மெலிஸ் துணி எதுனாலுமே சரி. பாருங்கள், இந்த மாதிரி இது மேலே வச்சு இப்படி சுற்றி விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காக்கா வந்து எடுக்காமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம், ஒரு 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் வெளியில் தெரியாத அளவுக்கு இதை சுற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இந்த கிளிப்பை மாட்டிடுங்க. எங்கெங்கே உங்களுக்கு இதுவாக இருக்கோ அந்த துணி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல ஒரு கிளிப்பை மாட்டி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம உப்பு கண்டம் ரெடி பண்ணி காய வச்சாச்சு. இது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். கண்டிப்பாக டெய்லி எடுத்து நம்ம காய வைக்கலாம். பாருங்கள், 2 நாள் நம்ம வந்து கயிறு கட்டி அதிலேயே காய வச்சோம். இப்போ 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா இதில் உருவி போட்டுடலாம். தனித்தனியாக கொஞ்சம் எடுத்து காய வச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த நூல்லேருந்து இந்த கறியை வந்து உருவிடலாம். உருவினதுக்கப்புறம் நல்லா இப்படி தனித்தனியாக எடுத்து காய வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியாக வச்சாதான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக காயும். 2வது நம்ம எறும்பு வராத அளவுக்கு இதை பாதுகாக்கணும். இது மேலே துணி போட்டு ஒரு கட்டிலோ இல்லை சேரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வைங்க. அப்போ தான் எறும்பு வராது. இதில் வந்து எப்படியுமே கொஞ்சம் டக்குன்னு எறும்பு வந்துடும். நம்ம தான் வந்து டெய்லி இதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும்.
கரெக்டாக நம்மளுக்கு பங்குனி சித்திரை இந்த மாதிரி வெயிலில் வந்து இதை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. மற்ற டைம் வந்து நம்பி இதை செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் டக்குன்னு மழை வந்துடும், இல்லைனா பனி வெயில் வராமல் போயிடும். அதனால் நம்ம இந்த பங்குனி மாதம் ஒரு 10 தேதியிலேருந்து சித்திரை ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து பண்ணலாம். சித்திரையில் கூட சில நேரம் நம்ம வந்து நம்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-15 தேதி போல் கொஞ்சம் மழை வந்துடும், கோடை மழைன்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால் நம்ம இதை செய்யும் போதே நம்ம பங்குனி மாதத்தில் இதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 10 நாளில் இதை காய வச்சு எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், அன்றைக்கி நம்ம கட் பண்ணும் போது எவ்வளோ பெரிய பீஸாக இருந்தது, இப்போ எத்தனுண்டு பீஸ் ஆகிடுச்சு. இன்னும் காய இது சின்ன பீஸாக ஆகிடும். எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வந்து பரப்பி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நமக்கு எறும்பு வந்துடும். இப்போ அது மேலே ஒரு துணி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நல்லா வளையாக இருக்கிற துணியாக வந்து அது மேலே போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் அது காயறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது வந்து எதுக்கு துணி போட்டு மூடுறேன் அப்படின்னா காக்கா வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு வந்து இந்த வேஸ்ட்டு சேர்லாம் இருந்தது, அது மேலே வச்சுருக்கேன். இல்லை கட்டிலோ இல்லை ஒரு டேபிள் மாதிரியோ அந்த மாதிரி போட்டு இதை காய வைங்க. இன்றைக்கி இது 3ஆவது நாள் காய வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு தான் இது பிடிக்காது. ஆனால் இது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் சூப்பு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.